தலைமுறைக்கு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. நீங்கள் இங்கே கிடைக்கும் உங்களுக்கு. காலச்சுவடு பதிப்பகம் வெளியிட்டிருக்குன்னு நினைக்கிறேன். அதில் வந்து என்னுடைய நண்பர் பா சரவணன் தான் ஓவேசாவோட எழுத்துக்களை எல்லாம் தொகுத்து முழுமையாக்கி கொடுத்துருக்கிறார். அதில் தலைமுறைக்கு போதும் என்கிற ஒரு தலைப்பில் ஒரு புத்தகம் வந்திருக்கிறது. அது ஓவேசா அவர்களுடைய இசை பற்றிய குறிப்புகள், இசை பற்றி அவர் எழுதிய கட்டுரைகள் எல்லாத்தையும் தொகுத்து அதை கொடுத்துருக்கிறார். அதில் ஒரு சம்பவத்தை நான் படித்த ரொம்ப எனக்கு ஆச்சரியமாகவும் வியப்பாகவும் இருந்தது. அதில் ஒரு சம்பவம் சொல்கிறார். மராட்டியர் ஆட்சி காலத்தில், தஞ்சாவூரை ஆண்ட மராட்டிய ஆட்சி காலத்தில், அந்த மராட்டிய மன்னர் அரசவையில் காளகஸ்ய ஐயர் அப்படிங்கிற ஒரு வீணை வித்வான் இருந்திருக்கிறார். அந்த வீணை வித்வான் வந்து ஆக பெரும் செல்வாக்கு மிக்கவர். கலையில் வந்து துறை போகியவர்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அந்த வீணையில் கரை கண்டவர் அவர். அவர் வந்து வீணையை வாசிக்க ஆரம்பித்த பிறகுதான் மராட்டிய மன்னர் வந்து பூஜையை தொடங்குவாராம். அப்படி பூஜை தொடங்கி அந்த பூஜை முடிகிற வரைக்கும் அவர் அந்த வீணையை வாசிப்பார். இந்த வீணை இசை ஒரு பக்கம், பக்தி ஒரு பக்கம், ரெண்டும் அப்படியே கரை புரண்டு ஓடக்கூடிய அளவிற்கு இருந்திருக்கிறார். சுற்றி இருக்கிறவர் எல்லோரும் அந்த காளகஸ்ய ஐயரை வந்து ரொம்ப புகழ்ந்து பாராட்டுகிற பொழுது இயல்பாகவே ஒரு கலைஞனுக்கு இருக்கக்கூடிய மெல்லிய கர்வம் ஒரு கூடுதல் கர்வமாக மாறி தன்னை தவிர யாருமே வீணையில் ஆள் இல்லைங்கிற அளவுக்கு அவர் ரொம்ப வேறு மாதிரியாக நடந்து கொண்டிருக்கிறார். யாரோடையுமே நெருங்கி அவர் பழக மாட்டார். சரி, வித்யா கர்வம் உடையவன் அப்படி தான் இருப்பாங்கிறதுக்காக எல்லோரும் விட்டுட்டு போயிடுறாங்க. ஆனால் இவர் வந்து யாரோடையும் பேசுகிறது கிடையாது, யாரையும் மதிக்க மாட்டார். மன்னருக்கு மேலாக தன்னை நினைத்து கொண்டவர். இப்படி இருக்கிறார். இப்படி இருக்கும் பொழுது திடீர்னு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா, ஹைதராபாத்தில் ஒரு இசை சங்கமம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹைதராபாத் மன்னர் வந்து ஒரு கடிதம் எழுதுகிறார் தஞ்சாவூர் மராட்டிய அரசருக்கு. எழுதினோடனே அவர் உடனே இந்த இதில் வந்து உங்களுடைய அரசவையிலிருந்து யார் வேண்டுமானாலும் வந்து கலந்து கொள்ளலாம்னு மன்னர் அவர்கிட்ட தகவல் சொல்கிறாரு. உடனே இவர் வந்து வீணையில் என்னை மிஞ்சுவதற்கு யார் இருக்குங்கிற சுற்றிட்டு இருக்கிறவர் தானே இவர் உடனே நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். இப்போ இவர் கிளம்பி போகிறேன்னு சொன்ன உடனே மன்னருக்கு என்ன பிரச்சனைனா, நாம் டெய்லி பூஜை பண்ணணும். காலையில் இவர் வீணை வாசிக்காமல் நம்ம பூஜை பண்ண முடியாது. அப்போ பூஜை பண்ணுறதுக்கு யார் அப்படின்னா, போட்டி முக்கியமாக பூஜை முக்கியமானா காளகஸ்ய ஐயர் என்ன முடிவு எடுக்கிறார், போட்டி முக்கியம்னு கிளம்பிடுறாரு. அப்போ பூஜைக்கு என்ன வேறு யாராவது வச்சுக்கங்கன்னு சொல்லிட்டு மன்னர்கிட்ட சொல்கிறார். மன்னருக்கு மேலே என்ன அவர் நினச்சிட்டு இருக்கிறவரில், அப்போ மன்னருக்கெல்லாம் கட்டுப்படுவாரா என்ன, அவர் கிளம்பி போயிடுறார். அப்போ யாரை வாசிக்க சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வேறு யாரையோ தேடி பார்க்குறாங்க. அப்புறம் ஒருத்தரை வந்து ஒரு பையனை வந்து வாசிக்க சொல்கிறாங்க. ஒரு பையன் வந்து வாசிக்கிறான்னா வீணை எடுத்து வாசிக்க ஆரம்பித்தது போது இதுவரைக்கும் காளகஸ்ய ஐயர் வாசித்ததை விடவும் ஆகச்சிறப்பாக அந்த பையன் வாசிக்கிறான். மன்னருக்கு வந்து பயங்கர சந்தோஷமாயிடுது. இது வரைக்கும் நம்ம கேட்காத ஒரு புதுவிதமான நாதத்தை வந்து இந்த வீணையில் மீட்டுறானே, இந்த பையன் யார் என்னன்னு அவர் விசாரிக்கும் போது அது வேறு யாரும் கிடையாது, காளகஸ்ய ஐயரோட பையன். தன்னோட பையனுக்கு வீணை வாசிக்க தெரியுங்கிறதே அவர் சொல்லாமல் இருந்திருக்கிறார். அதை தாண்டி காளகஸ்ய ஐயர் தன் பையனுக்கு கூட வீணை கற்பிக்க சொல்லித்தரல. அவர் வீணை வாசிச்சுட்டு இருக்கும்போது தூரத்திலே இருந்து அந்த பையன் எப்படி வாசிக்கிறார் அப்பாங்கிறத உட்காந்து பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக பயின்று ஏகலைவனை போல அவரையே குருவாக நினைத்து வாசித்து பயிற்சி எடுத்துக்கொண்டே இருக்கிறான். சந்தர்ப்பம் வருகிற பொழுது வந்து வாசிச்சானே இவர் போயிட்டு வர்றதுக்கு ஒரு 10 நாள் ஆகுது. இந்த 10 நாளும் 10 விதமாக வாசிடுறான். இது வரைக்கும் காளகஸ்ய ஐயர் வாசித்த மாதிரியே இல்லை, அது ஆக சிறப்பாக இருக்குது. அப்போ தான் மன்னருக்கு தெரியுது, இவர் வந்து காளகஸ்ய ஐயர் வந்து சாதாரணமாக தான் வாசிச்சதுக்கு இவ்வளோ கர்வத்தோடு இருக்கிறாரு, அதை விட இந்த பையன் சிறப்பாக வாசிக்கிறானேன்னு சொல்லிட்டு இவர் டெய்லி அந்த பூஜை புனஸ்காரங்கள் எல்லாம் நேரத்தை நீட்டித்து செய்ய ஆரம்பிச்சிடறாரு. அந்த பையன் ரொம்ப சந்தோஷமாக மகிழ்ந்து தனக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுனாக்கா, வாய்ப்பிடாதவர்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிருச்சுன்னா எப்படி திறமையை வெளிப்படுத்துவாங்க, அந்த அளவுக்கு வெளிப்படுத்தி பயங்கரமாக வாசிச்சிடறான். வாசிச்சோன்னே அவருக்கு மற்றற்ற மகிழ்ச்சி ஆகிடுது. இப்போ ஹைதராபாத்லேருந்து காளகஸ்ய ஐயர் திரும்பி வர்றார். திரும்பி வந்த உடனே அவர் என்ன கேட்பார், நான் இல்லாத போது பூஜை நடக்கல அப்படின்னு கேட்டோன்னே, இல்லை வெகு சிறப்பாக நடந்துச்சு. என்னை விட வீணை வாசித்து யார் இங்கே இருக்க போகிறா அப்படின்னு கேட்ட உடனே, இல்லை ஒரு பையன் வாசித்தான் அப்படின்னு. யார் அந்த பையன் அப்படின்னா, யாரா அந்த பையன், இப்போ சாகரா வந்திருக்குல்ல, யாரா அந்த பையன் காளகஸ்ய ஐயர் கேட்டிருக்கிறார். நான் தான் அந்த பையன் அப்படின்ட்டு அந்த பையன் வந்து நிற்கிறான். யார் நான் தான் அந்த பையனா, இவர் பையன். அவருக்கு என்னென்னா முகமே வாடி போய்டும் இல்லையா. எனக்கு அந்த பையனுக்கு வீணையே தெரியாது, அவன் வீணையை பார்த்து தானே இருக்கிறான், அவன் எப்படி வாசிச்சான்னு கேட்டோடனே, அப்புறம் வீட்டுக்கு போய் நீ எப்படி வாசிச்ச அப்படின்னு கேட்ட உடனே, இல்லைப்பா நீங்கள் வாசிக்கும் போது நான் பார்த்துட்டு இருந்தேன், நான் பார்த்ததுலேருந்து அப்படி வாசித்தேன், உங்களை தான் நான் குருவாக நினச்சி வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னோட அவருக்கு கர்வத்தின் உச்சத்துக்கு போயிட்டார். அவர் கர்வத்துக்கு உச்சத்துக்கு போய், எங்கள் ராஜா அவன் கையை கொடு அப்படின்னு சொல்லிட்டு கையை வாங்குறார். கையை வாங்கி கை கொடுக்க போகிறாரோ அல்லது கையில் முத்தம் கொடுக்க போகிறாரோன்னு அவன் கையை நீட்டும் பொழுது கையை வாங்கி நடுவிரலை காளகஸ்ய ஐயர் கடித்து விடுகிறார். கடித்து துப்பிடுறார். நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு கலைஞன் இப்படி இருப்பானு. அப்படி இருந்திருக்கிறான்னு ஓவேசா எழுதுறாரு. இந்த கதை வந்து விஜயதசமி மலர் சுதேசமித்திரல் வெளியிட்ட விஜயதசமி மலர் 1938 ஓவேசா அந்த கட்டுரை எழுதியிருக்கிறார். அவரோட தந்தையாரும் புதுக்கோட்டையில் இருக்க சமஸ்தான நிர்வாகி ஒருவரும் சொன்னதாக அதை எழுதுறார். அந்த வரலாறு எவ்வளோ தூரம் உண்மை, கையை கடிச்சு துப்புனாராங்கிறது நமக்கு தெரியல. அதற்கு பிறகு அந்த அரசவையில் இருக்கக்கூடிய ஒருவர் தந்தத்தால் செய்த
ஒரு விரலை அவர் கொடுத்ததுக்கு பிறகு அந்த பையன் திரும்பி வாசிச்சாங்கிற அந்த செய்தியை சொல்லி அவர் முடிக்கிறார். ஒரு கலைஞன் இப்படி இருப்பானா அப்படின்னா, கலை மீது பற்று கொண்டு இருக்கக்கூடிய ஒருவன் அப்படி தான் இருப்பான். ஆனால் இவ்வளவு கொடூரமாக இருப்பானா அப்படின்னா அப்படி இருந்திருக்கிறாங்கிறதுக்கான ஒரு உதாரணமாக உவேசா வந்து குறிப்பிட்டிருக்கிறார். இன்னும் நிறைய உவேசாவினோட அந்த இசைக்கட்டுரை நூலை படிக்கும் பொழுது நான் ஏன் புத்தகத்தில் இருந்தெல்லாம் இதை சொல்கிறேன் என்றால், இது ஒரு புத்தக கண்காட்சி, இங்கே அந்த புத்தகங்களும் இருக்கக்கூடும், நீங்கள் எல்லோரும் வாங்கி அதை வாசிக்க வேண்டும் என்பதற்காக நான் சொல்கிறேன். ஒரு புத்தகத்தின் வழியாக நாம் அறியக்கூடிய செய்தி என்பது ரொம்ப முக்கியமானது. எவ்வளவுதான் கற்றலின் கேட்டல் நன்றுன்னு சொன்னாலும் கூட கற்றலுக்கு இருக்கக்கூடிய முக்கியத்துவம் இருக்கு இல்லையா, அது வேறு. ஏன்னா இப்போ இந்த செய்தியை நான் சொல்கிற பொழுது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும், நீங்களே படித்து சொல்கிற பொழுது அது வேறு மாதிரியாக இருக்கும். அதுக்கு தான் புத்தகங்களை நீங்கள் படிக்க வேண்டும் என்று நம்ம சொல்கிறோம்.